ஹலோ கைஸ், நீங்க முறையா டாக் வாங்க போறீங்களா? உங்களுக்கு வந்து டாக் வாங்குறதுல வந்து எந்த பிரீட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கா? உங்களுக்கு ஏற்ற சரியான வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோல வந்து எல்லா நாய் இனங்களோட ஒரு குணாதிசயங்களையும் அதுக்கு ஏற்ற ரிக்குவயர்மெண்ட், அதோட தேவைகள் என்ன அப்படின்றதையும் இந்த வீடியோல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும், எந்த டாக் வந்து உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா டாக் வாங்க போங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, அந்த டாகுக்கு நல்லது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று மாலை 5 மணியளவில் மாடியில் காய போட்ட துணிகளை எடுப்பதற்காக ஜான்சி ராணி சென்றுள்ளார். அப்போது நாயின் அருகில் இருந்த துணியை எடுக்க முயன்ற போது 2இல் ஒரு நாய் திடீரென ஜான்சி ராணி மீது பாய்ந்து கடித்து குதறி உள்ளது. பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை புகழேந்தி என்பவருடைய நாய்கள் கடித்து குதறின. இந்நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குட்டியில இருந்தே பார்த்தோன்னா நம்ம குழந்தை மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி வந்து ஒரு டாக் வந்து வளர்க்குறோம். ஆனால் அது நம்மளே வந்து கடிச்சிடுது, இல்லைனா நம்ம கண்ட்ரோலை மீறி நம்ம நெய்பர்ஸை வந்து கடிச்சிடுது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டாக்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தேவைகள் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு ஏற்ற ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து அதுக்கேற்ற ஒரு உணவு வந்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும், அதுக்குன்னு வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதுக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜியை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டாக் வந்து மென்டலி வந்து ரொம்பவே வந்து ஆரோக்கியமாக இருக்கும், ஃபிசிக்கலாகவும் அது ஆரோக்கியமாக இருக்கும், நம்ம கண்ட்ரோலில் இருக்கும், அது அதோட கண்ட்ரோலில் இருக்கும். அதோட கண்ட்ரோலை மீறி இது வந்து செய்கிற செயல் தான் வந்து நான் அது சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வளர்க்குற அந்த ஓனர்ஸோட தப்பு தான். இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நம்ம காரணம் தெரிஞ்சு ஒரு பர்பஸ் தெரிஞ்சு நம்ம டாக் வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே வராது. அந்த பர்பஸை தான் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த டாகோட குணாதிசயம் தெரிஞ்சு அதோட வரலாறு தெரிஞ்சு நம்ம வளர்த்தாலே நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. வாங்க ஒவ்வொரு டாகா அதோட குணாதிசயத்தை வந்து பார்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் முதல்ல இருக்கிறது வந்து ராட்வைலர். இது வந்து ஜெர்மனை வந்து பூர்வீகமாக கொண்ட ஒரு டாக். இது வந்து ரொம்பவே வந்து டெரரான டாக். இது வந்து பல நாடுகளில் வந்து தடை செய்யப்பட்ட டாக். இப்போ 2 கிளிப்ஸு காமிச்சல, உங்களுக்கு வந்து நாய் வந்து கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் காமிச்சல, இது ரெண்டுமே வந்து பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த டாக் தான். இது வந்து இப்போ சென்னையில் அப்புறம் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல வந்து இது வந்து ரொம்ப பிரபலமான ஒரு டாகாக இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த நாய் பார்க்கறதுக்கு வந்து ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். இது வந்து ஒரு சிங்கத்தோட ரெசம்பிளன்ஸ் வந்து இந்த டாக் வந்து கொடுக்கும். மண்டையோட வந்து ரொம்பவே பெருசாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கவே இந்த டாக் பார்க்கறதுக்கு. இது வந்து ஒரு சிங்கிள் மாஸ்டர் டாக். சிங்கிள் மாஸ்டர் டாக்னா ஒரே ஒரு கமாண்ட், அதாவது ஒரே ஒரு பர்சன் தான் இது வாழ்நாள் ஃபுல்லாக நம்பும். ஸோ யார் வந்து குட்டியிலேருந்தே இதை வந்து ட்ரெயின் பண்ணி வளர்க்குறாங்களோ அவங்கள மட்டும்தான் நம்பும். ஸோ நீங்கள் காலேஜ் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கும் போதோ இல்லைனா வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணும் போதோ இந்த நாயை வந்து வாங்கிடுவீங்க, வளர்த்துருவீங்க. குட்டியில் வளர்த்துட்டு நீங்கள் ஏதாவது ஒர்க் விஷயமா வெளியே போகும்போது உங்கள் அம்மா அப்பா கமெண்ட்டெல்லாம் வந்து இது வந்து மதிக்கவே மதிக்காது. இப்போ நடந்துச்சுல, நியூஸில் நடந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா வயசானவங்கள தான் கடிச்சிருக்கோம், இல்லைன்னா நெய்பர்ஸை வந்து கடிச்சிருக்கோம் அவங்க கமெண்ட்டுக்கு வந்து அடங்காமல். ஸோ இந்த தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த டாக் வந்து உங்களால் கூடவே இருந்து பராமரிக்க முடியும் அப்படின்னா இந்த டாகை வந்து வளங்க. பாவம் வயசானவங்க கிட்ட வந்து இந்த டாகெல்லாம் விட்டுட்டு போகாதீங்க. அப்படி இல்லைனா அந்த வயசானவங்க கமெண்ட்லேயே வந்து இந்த டாகை வந்து வளர்க்கறதுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். ராட்வைலரோட தேவைகள் என்ன அப்படின்றது வந்து சொல்கிறேன். இந்த ராட்வைலர் வந்து 8 மாதங்கள் பிறகு தான் வந்து அதை தாய்கிட்ட இருந்து நீங்கள் பிரித்து கொண்டு வரணும் அந்த குட்டியை. நிறைய ப்ரீடர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து கொடுத்துருவாங்க, 3 மாதத்துல 4 மாதத்துல வந்து இது கொடுத்துருவாங்க. இந்த டாக் வந்து அவங்க அம்மா கிட்ட தான் வந்து நிறைய டிசிப்ளின்ஸை வந்து கற்றுக்கும். ஸோ இதை நீங்கள் அப்படியே வந்து கூட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடங்கவே அடங்காது. அதே மாதிரி குட்டிலே வந்து இதை ட்ரைனிங் கொடுத்துட்டே வரணும். தினமும் 2 மணி நேரமாச்சு இதுக்கு வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும், அப்போ தான் வந்து அடங்கும். ஸோ சிங்கிள் மாஸ்டராக இருந்தாலும் அது வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து நீங்கள் ட்ரைனிங் கொடுக்காம ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்திங்கன்னா நீங்கள் தான் இந்த டாகுக்கு வந்து அடிமையாக இருக்கணும், அதுதான் உங்களுக்கு ஓனராக இருக்கும். இது ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த டாகை வந்து நீங்கள் அடக்கவே முடியாது. இதோட பைட் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து பயங்கரமாக இருக்கும். உங்கள் கையோட எலும்பை உடைக்கிற அளவுக்கு வந்து இதோட பைட் ஃபோர்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த டாக் வந்து வளர்க்குறது அப்படின்றது வந்து ரொம்ப யோசித்து நிதானமாக நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா வளங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து இந்த டாக் வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாட்ஸ்குள்ளே வீட்டுக்குள்ளேயே வளர்க்க போகிறேன், இல்லைனா வந்து எங்கள் வீட்டில் வந்து மொட்டை மாடி இருக்குது அதில் வந்து வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த டாக் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் அப்படின்றது வந்து தேவைப்படும். வீட்டை சுற்றி கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா தான் இது கொஞ்சம் வளர்க்கறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அடங்காத ஆடு மாடுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இதோட குணாதிசயங்கள் வந்து ஜெர்மனில் வந்து இதை வந்து ப்ரீட் பண்ணாங்க. ஸோ ஆடு மாடுகளை பார்த்தா இதுக்கு நார்மலாகவே வந்து பயங்கரமாக கோவம் வரும். ஸோ மாடிலாம் வளர்த்திங்கன்னா மாடியிலேருந்தே எகிரி குதிச்சு ஓடும்.
அவ்வளோ வந்து கோவம் வரும் இந்த டாகுக்கு. நான் எதுக்காக இவ்வளோ நேரம் டைம் எடுத்து இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரீடுக்காக மட்டும் நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே நிறைய சம்பவங்களை வந்து இந்த ராட்வைலர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ உங்களால் இதோட தேவைகளை வந்து உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் பட்சத்தில் மட்டும் இந்த டாகை வந்து வளங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, அந்த டாகுக்கும் நல்லது. ஆனால் இது ஒரு பெஸ்ட் கார்டிங் டாக். உங்களுக்கு வந்து திருடர்கள் தொல்லை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த டாக் வளங்க. அந்த திருடர் வந்து கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் தான் மறுநாள் வந்து ஓட்டுவாங்க. அவ்வளோ ஒரு பெஸ்ட் டாக் இது. அதோட தேவைகளை கொடுத்து நீங்க ஒழுக்கமா இந்த டாகை வளர்த்தீங்க அப்படின்னா உங்களை அதை மீறி யாராலும் உங்களை வந்து எதுவுமே பண்ண முடியாது. இது ஒரு பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் டாக். நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போறது பிட்புல். இது வந்து யூகே வந்து ஆரிஜினா கொண்டது. இது வந்து டெரியர் அப்படின்ற ஒரு டாக்ல இருந்து கொண்டு வந்த ஒரு ப்ரீடு தான் இந்த ப்ரீடு. ஆனால் இது எவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்குன்னா, யூகேலே வந்து இதை பேன் பண்ணிட்டாங்க. அதோட பூர்வீகத்திலே இதை வந்து பேன் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பல நாடுகளில் பேன் செய்யப்பட்ட டாக் தான் வந்து இந்த பிட்புல். உத்தரப்பிரதேசில் ஒரு வளர்ப்பு நாய் தன்னுடைய உரிமையாளருடைய தாயை கொடூரமான முறையில் கடிச்சனால அந்த பெண் உயிரிழந்த சம்பவம் பயங்கரமான அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்துச்சு. உரிமையாளருடைய தாய் 82 வயசான இவங்க வீட்டில் வந்து தனியாக இருந்திருக்காங்க. அப்போ அந்த நாயை வளர்க்குற அந்த உரிமையாளர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வந்து போயிருக்காங்க. அவர் வீட்டுக்கு திரும்ப வரதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தாயை வந்து கொடூரமான முறையில் வந்து கடிச்சு, அதனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக உயிரிழந்திருந்தாங்க. இந்த சம்பவம் ஏன் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பிட்புல்லும் வந்து ஒரு சிங்கிள் ஓனர் டாக் தான். இது வந்து யார் ட்ரெயின் பண்ணுறாங்களோ அவங்களோட கமெண்டை மட்டும்தான் வந்து இது மதிக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க அப்புறம் மற்றவங்க யார் கமெண்ட்டுமே வந்து இது வந்து மதிக்காது. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, அந்த ஓனர் வந்து வெளியே போயிருக்காரு. அதனால் அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து கடிச்சு இந்த டாக் வந்து கொன்னுருச்சு. இது வந்து ராட்வைலரை விடவே வந்து இது வந்து ரொம்பவே வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் கம்மியான டாக். ரொம்பவே வந்து அரகண்ட்டாக வந்து நடந்துக்கும். ஸோ இது ஒழுங்காக நீங்கள் ட்ரெயின் பண்ணலன்னா ரொம்பவே கஷ்டம் அந்த டாக் வளர்க்குறது. ட்ரெயின் பண்ணிட்டா இது வந்து ஒரு பெஸ்ட்டு கார்டிங் டாக். நான் ராட்வைலருக்கு என்ன சொன்னனோ அத்தனை விஷயமும் இந்த பிட்புலுக்கும் வந்து பொருந்தும். இது பார்க்க வந்து ரொம்ப மஸ்குலினாக அழகாக இருக்கும். ஒரு பாடி பில்டருக்கு எப்படி கட்டுக்கட்டாக வந்து மசில்ஸ் இருக்குமோ அதே மாதிரி இந்த பிட்புலுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மசில்ஸ் வந்து இருக்கும். அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணி வந்து வளர்ப்பாங்க. ஸோ லுக்குக்கு வந்து பார்க்க அழகாக இருக்கும். பெஸ்ட்டு கார்டிங் டாக். இது வந்து ஒழுங்காக ட்ரெயின் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வந்து முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து நான் வந்து டாக் வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, நான் சொன்ன இந்த ப்ரீடு ரெண்டுமே வந்து வளர்க்காதீங்க. ராட்வைலரும் வளர்க்காதீங்க, பிட்புல்லும் வளர்க்காதீங்க. இது வந்து ஏற்கனவே டாக் வளர்த்து நல்ல அனுபவம் உள்ளவங்க வந்து வளர்க்குறது தான் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். சிட்டிக்குள்ளே இந்த டாகை வளர்க்குறீங்க அப்படின்னா வாயில் வந்து அந்த மசில் அப்படின்னு வாங்க, அதாவது வாய்க்கு மட்டும் ஒரு பூட்டு போட்ட மாதிரி இருக்கும். அதை வந்து வாக்கிங் கூட்டு போங்க. ஏன்னா ஒன்று வந்து முட்டா பீஸு, இன்னொன்று வந்து மொரட்டு பீஸு. இது வந்து ஒரு சிங்கிள் ஓனர் டாக்கு. உங்கள் நலனுக்காக மட்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது, மற்றவங்களும் உங்கள் சுற்றி இருக்கவங்க நலனுக்கும் வந்து நீங்கள் யோசிக்கணும். நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக இருக்கிறது வந்து ராஜபாளையம். இந்த டாக் வந்து நம்ம தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட நம்ம தமிழர்களோட ஒரு பெருமைன்னே சொல்லலாம். ஆனால் இந்த டாகுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாட்ஸில் வளர்க்க போகிறீங்க, ஒரு சின்ன ஸ்பேஸில் வீட்டுக்குள்ளேயே வளர்க்க போகிறேன், இல்லை மாடியில் வளர்க்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற டாக் வந்து இந்த ராஜபாளையம் கிடையாது. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு போருக்காக வந்து உருவாக்குன ஒரு டாக். போரில் வந்து ஃபர்ஸ்ட் லைனில் வந்து வீரர்களை தாக்கும் இந்த டாக் போய். இது வந்து திப்பு சுல்தான் அவரோட போர் படைகள் எல்லாமே வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு அப்படின்றது வந்து இருக்கு. நம்ம தமிழர்களோட மிகப்பெரிய பெருமை, மிகப்பெரிய சொத்து வந்து இந்த ராஜபாளையம். இது வந்து போர்களில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணனால, போர்களுக்காகவே இதை வந்து உருவாக்குனனால இது வந்து எனர்ஜி லெவல் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ சின்ன ஸ்பேஸில் வந்து வளர்க்குறது அப்படின்றது வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து அக்ரெஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். டக்குன்னு கோவம் வரும் இந்த டாகுக்கு. உணவு பொறுத்த வரைக்கும் நார்மல் தான். நம்ம உணவு வந்து இதுக்கு வந்து ஈஸியாக வந்து மேட்ச் ஆகிடும். நம்மளோட தப்ப வெப்பமும் வந்து ஈஸியாக மேட்ச் ஆகிடும். உங்களுக்கு வந்து ஒரு கார்டிங் தேவை, உங்களுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது, உங்களால் வந்து ட்ரெயின் பண்ண முடியும் அப்படின்னா இந்த டாகை வந்து வளங்க. ரொம்பவே பெருமை வாய்ந்த ஒரு டாக். இதுக்கு வந்து இந்தியன் போஸ்டல் ஸ்டாம்பில் கூட இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடினது நம்ம சுதந்திர வீரர்கள் மட்டும் இல்லை, திப்பு சுல்தான் படையில் ஒரு 400 நாய்கள் வந்து இதை வளர்த்துருக்காரு. 5000 பிரிட்டிஷ் குதிரைகளை வந்து இது வீழ்த்திருக்கு. ராஜபாளையம் வாங்கும் போது கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அதுக்கு கண்ணு காது கேட்காம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் செக் பண்ணி ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு இந்த டாக் வந்து வாங்குங்க. டக்குன்னு வாங்காதீங்க, உஷாராக வாங்கணும். அடுத்து இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும், வேறு எந்த கலரும் கிடையாது. மூக்கு வந்து ரோஸ் கலரில் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு செக் பண்ணி இந்த டாக் வாங்குங்க.
நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது வந்து கிரேட் டேன். இந்த உலகத்திலே உயரமான டாக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் டேன் தான் வரும். இந்த கிரேட் டேன் வந்து நம்ம பாஷா படத்தில் ரஜினி பக்கத்தில் வந்து பார்க்கலாம். நமக்கு பிடிச்ச அந்த ஸ்கூபி டூ கார்ட்டூன் பார்த்தீங்கன்னா இந்த கிரேட் டேன் வகை தான். அதே மாதிரி அட்டகாசம் படத்தில் அஜித் குமாரும் ஹீரோயினும் வச்சுருப்பாங்க ஒரு 2 டாக். அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிரேட் டேன் தான். இதில் பல கலர் வந்து வெரைட்டி வந்து நிறைய இருக்குது. இதோட ஆரிஜின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மன் தான். ஜெர்மன் நாட்டோட ஒரு பிறப்பு தான் வந்து இந்த கிரேட் டேன். அதே மாதிரி இதோட நேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவ்லாம் கிடையாது, ரொம்ப குழந்த மாதிரி. இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டாகு. இது எதுக்காக கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பன்னியை வந்து வேட்டையாடி ஓடி போய் வேட்டையாடுறதுக்கு தான் வந்து இதை வந்து கண்டுபிடிச்சாங்க. இது வந்து திறமையாக வேட்டையாடுறதுக்கு வந்து ஒரு பொருத்தமான ஒரு டாகு. ஆனால் இப்போ வந்து இது வந்து ஒரு வீட்டில் ஒரு செல்லமாக வந்து வளர்க்குற மாதிரி தான் வளர்த்துட்ருக்காங்க. யாரும் அதில் வந்து வேட்டையெல்லாம் பெருசாக இது யூஸ் பண்ணுறதில்ல. அதே மாதிரி இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது குட்டியில் வந்து நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுனா நீங்கள் வாக்கிங் கூப்பிட்டு போனீங்கன்னா அதுதான் உங்களை இழுத்துட்டு போகும் தரன்னு. அவ்வளோ வந்து ஸ்ட்ரென்த்துக்கு இதுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து நிறைய சாப்பிடும். அடுத்து இது வந்து ரொம்பவே ஷார்ட் லிவ் டாக். ஒரு 8லேருந்து 9 வருஷம் தான் உயிர் வாழும். நீங்கள் வளர்த்துக்கிட்டே இருப்பீங்க, திடீர்னு வந்து செத்து போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஒரு குழந்தைத்தனமான ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக். இது பார்க்க மெஜஸ்டிக்காக அழகாக இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான டாக். காஸ்ட்லி மீன்ஸ் இது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வாங்குறதுலாம் வாங்கிடலாம், ஆனால் மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் செலவு வந்து மாதம் வந்து அதிகமாகும். ஸோ இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணி தான் வாங்கணும். ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சு செக் பண்ணி இந்த டாகை வந்து வாங்குங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது ஒரு ஆல்ரவுண்டர் ஜெர்மன் ஷெப்பர்ட். நம்ம ஊரில் வந்து போலீஸ் நாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது அல்சேஷன் கூட சொல்லுவாங்க. ஸோ இதோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன் தான். அது பேர்லேயே இருக்கு பாருங்கள், ஜெர்மன் ஷெப்பர்ட். அதுலேயே பேர்லேயே வச்சுருக்காங்க பாருங்கள், ஜெர்மன் தான் இதோட ஆரிஜின். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆல்ரவுண்டருங்க. இது வந்து இன்டெலிஜென்ட்டாகவும் பயங்கர இன்டெலிஜென்ட்டாக இருக்கும், பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ப்ரொடெக்ஷன் கார்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இதில் நீங்கள் எப்படி வேணாலும் இதை வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஒரு மோப்ப நாயாகவும் இதை வந்து ட்ரெயின் பண்ணிடலாம். நீங்கள் எந்த இதில் வளைச்சாலும் இது வந்து வளைஞ்சிரும். பயங்கர இன்டெலிஜென்ட்டான ரொம்ப ப்ரொடெக்ஷன் கார்டிங் உள்ள ஒரு நல்ல ஒரு டாகு, ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு டாகு. ஹிட்லர் வந்து நம்பின ஒரே டாக் இனம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் தான். அவர் வந்து தன்னோட குழந்தை மாதிரி ஒரு டாக் வந்து வளர்த்தாரு. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு. ஸோ அவ்வளோ ஒரு ஹிஸ்ட்ரி வச்சுருக்க ஒரு டாக் தான் வந்து இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட். இந்த டாக் எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்கு பாருங்கள், ஷெப்பர்ட்னா ஆடு மாடுங்களை வந்து அந்த பண்ணையில் வந்து ஆடு மாடுங்களை வந்து மேய்க்கிறதுக்காக வந்து உருவாக்குனாங்க. ஆரம்பத்தில் இது வந்து குதிரை பண்ணைகளை வந்து யூஸ் பண்ணாங்க. இது ப்ரீடு உருவாக்கும் போது குதிரைகளை வந்து எப்படி மேய்க்கிறது, அந்த பண்ணைக்குள்ளே எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் இதோட வேலையாச்சு. அதுக்கப்புறமா ஆடு மாடுகளும் இதை மேய்க்கிறதுக்காக அது வந்து யூஸ் பண்ணாங்க. இது என்னதான் நம்ம ஷெப்பர்டுன்னு சொன்னாலும் இது வந்து எல்லாமே பண்ணும். ஆல்ரவுண்டர், பயங்கர இன்டெலிஜென்ட். இது 2 வெரைட்டியில் வரும். டபுள் கோட்டுன்னு ஒன்று வரும், சிங்கிள் கோட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு வரும். டபுள் கோட்டுன்றது முடி கொஞ்சம் அதிகமாக இருக்கும், புசுன்னு அழகாக இருக்கும். இன்னொன்று சிங்கிள் கோட்டுன்றது கொஞ்சம் முடி கம்மியாக இருக்கும், கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் அட்ராக்ஷன் கம்மியாக இருந்தாலும் நம்ம தட்பவெப்பத்துக்கு நம்ம சென்னையோட வெதருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட வெதருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெப்பம் அதிகமான ஊர்னால ஸோ சிங்கிள் கோட்டுக்கு வந்து இப்போ தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். அதே மாதிரி ஷோ ப்ரீட் அப்படின்ட்டு வந்து ஒன்று வந்து சொல்லுவாங்க, டபுள் கோட்டிங்கில் தான் வரும் அந்த ஷோ ப்ரீடுன்றது. ஸோ அது வந்து நீங்கள் ஷோலலாம் கலந்துக்க போகிறீங்க, உங்களுக்கு வந்து அதில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஆனால் நான் வீட்டில் வந்து பர்சனலாக செல்ல பிராணியாக தான் நான் வளர்க்க போகிறேன், ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கணும் அப்படின்றவங்க ஷோ ப்ரீட் இல்லாமல் சிங்கிள் கோட்டில் இருக்கிற டாகை வந்து வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், நமக்கு வாங்கவும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம ஊர் கண்டிஷனுக்கு வந்து ரொம்ப வந்து பொருத்தமாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாயில் வந்து பெரிய பிரச்சனையாக வரது என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்னங்கால் வந்து நம்ம செக் பண்ணி வாங்கணும். அதில் நிறைய ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டை வச்சு நல்லா செக் பண்ணி இதை வந்து வாங்குறது பெட்டர் அப்படின்றது. இவனை ஃப்ளாட்ஸில் ஒரு சின்ன ஸ்பேஸில் வந்து வளர்க்குறது அப்படின்றது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் வளர்க்க முடியும். நீங்கள் ஒழுங்காக ப்ராப்பராக ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா இவனை வந்து வளர்த்துடலாம். ஏன்னா இவனுக்குன்னு ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும், அதை வந்து நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ண வைக்கணும். பண்ணிட்டீங்கன்னா வந்து சூப்பரான டாகு. அதே மாதிரி இவன் வந்து அதிகமாக வந்து குலைப்பான். அந்த குலைக்கிறத வந்து நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும், குலைக்கிறத கம்மியாக்குற மாதிரி. இல்லைனா உங்களை நைட்டு வந்து எதுக்குமே தூங்க விடாது. ஒரு பல்லி பார்த்தாலும் கத்தும், ஒரு ஆடு மாடு எது ரோட்டில் கிராஸ் பண்ணாலும் உங்களை கத்தியை வந்து ஊற கூட்டும். ஸோ குலைக்கிறத வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணி டிசிப்ளினாக வந்து வளர்க்கணும். அப்போ தான் வந்து இது கரெக்டான ஒரு ப்ரீடு. சூப்பரான டாக்கு. இது வந்து நீங்கள் பக்காவாக ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா
நண்பனுக்கு நண்பனாக இருப்பான், ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு பெரிய காவலனாக இருப்பான். ஒரு காவல் தெய்வமாக வீட்டில் வந்து இது வந்து பயங்கரமாக இருக்கும். சூப்பர்பான ஒரு ப்ரீடு. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது வந்து ஹஸ்கி. இந்த ஹஸ்கியோட ஆரிஜின் எதுன்னு பார்த்தீங்கன்னா சைபீரியா தான். இது பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு அப்படியே உல்ஃபு மாதிரியே இருக்கும். அந்த லுக்குக்காகவே நிறைய பேர் இது வந்து வாங்குவாங்க. அடுத்து இது வந்து அதிகமாக குலைக்காது, உங்களுக்கு வந்து ஊளையிடும். அதே மாதிரி கொஞ்சம் பேசுகிற மாதிரியும் இந்த டாக் வந்து நிறைய பண்ணும். ஸோ இந்த வீடியோ பாருங்கள். I love you. I love you. இந்த வீடியோ பார்த்தீங்களா, அப்படியே ஓனாயோட ரெசம்பிளன்ஸ் அப்படியே இருக்கும். அதே மாதிரி பேசுகிற மாதிரியும் நமக்கு நிறைய விஷயம் வந்து அது பண்ணும். இந்த டாகோட ஆயுசு காலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 வருஷம் வந்து உயிரோட வாழும். இது வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் என்ன ஒரு ட்ராபேக் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டோட வெதர் கண்டிஷன் வந்து இதுக்கு வந்து செட் ஆகாது. இப்போ வந்து அது ஒரு 2-3 ஜென்ரேஷன் வந்து இங்கே இருக்கிறனால அது வந்து அடாப்ட் ஆகிருக்கலாம். ஆனாலுமே நீங்கள் வந்து ஏசி போட்டு இதை வந்து பக்காவாக குலுன்னு அது எப்படி இருக்குமோ அங்கே அதே மாதிரி ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து அதை பார்த்துக்கணும். இல்லைனா வந்து இந்த டாகுக்கு வந்து ஹார்ட் ஸ்ட்ரோக் வரத்துக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த டாகோட வரலாறு வந்து பார்த்திங்கன்னா சைபீரியாவில் கலைமான்களை வந்து வேட்டையாடவும் அது ஆடு மாடு மாதிரி மேய்க்கவும் தான் இந்த டாகை வந்து ப்ரீட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அந்த ஊரில் வந்து பனிப்பொழிவு வந்து அதிகமாக இருக்கும். அதில் வந்து நடக்கிறது அப்படின்றது வந்து கஷ்டம். எந்த காரோ பஸ்ஸோ எந்த டிரான்ஸ்போர்ட்டுமே அங்கே வந்து ஃபெசிலிட்டி இருக்காது. ஸோ இந்த டாக்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு. நீங்கள் நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்கர்ட் போர்ட் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஆடு மாடுக்கு பதிலாக டாக்ஸ் வந்து நிறைய கட்டியிருப்பாங்க. இது ரிலேட்டடாக நிறைய படமும் வந்திருக்கு, நிறைய டாக்குமெண்ட்ரியும் வந்து யூடியூப்பில் இருக்குது. டைம் இருந்துச்சுன்னா பாருங்கள். இந்த டாகோட ஹைலைட் வந்து நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தான். பல வெரைட்டியில் வந்து இந்த டாகுக்கு வந்து கண் இருக்கும். அதே மாதிரி கலர்ஸ்லேயும் வந்து உங்களுக்கு பல வெரைட்டியில் வந்து கிடைக்கும். ஸோ பார்த்து இது வாங்குறீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு இது வந்து வாங்குங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த டாக் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற டாக் வந்து இது கிடையாது. இது என்ன தான் ஃப்ரெண்ட்லி நேச்சராக இருந்தாலும் கேட்டு திறந்து விட்டிங்கன்னா ஓடி போயிடும். உங்கள் வீட்டில் பறவைகள் பூனை ஏதாவது வந்துச்சுன்னா யோசிக்காது, அது கதையை முடிச்சு விட்டுரும். இதுக்கு வந்து வைல்டு ரெசிம்பிளன்ஸ் வந்து நிறையவே இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் வளர்க்குறவங்க வந்து இந்த டாக் வந்து வளர்க்காதீங்க. இது வந்து ஃப்ரெண்ட்லி தான், பட் இது வளர்க்குறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். உங்கள் ஆசைக்கு வந்து நீங்கள் சென்னையிலையோ இந்த தமிழ்நாட்டிலையோ வந்து வளர்க்குறது வந்து தப்பு கிடையாது. ஆனால் இதை வந்து நீங்கள் ஏசி போட்டு அதுக்கு உண்டான தட்பவெப்பத்தில் நீங்கள் வளர்த்தீங்கன்னா அந்த டாகுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது கோம்பை. இது நம்ம தமிழர்களோட ஒரு பெருமையான ஒரு ப்ரீடு. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மருது பாண்டியர்கள் இருக்காங்கல்ல, அவங்க நம்பின ஒரு டாக் வந்து இந்த கோம்பைகள். இந்த கோம்பை டாக் வந்து அவங்களோட போர் தந்திரத்திலே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லைனாக வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்ஸ் போய் அட்டாக் பண்ணும் குதிரைகளை. அதுக்கப்புறமா கோட்டைகளை வந்து பாதுகாக்கவும் வந்து இந்த கோம்பை வகை நாய்களை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாகோட ஆரிஜின் வந்து எங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க தேனியில் இருக்க கோம்பை அப்படின்ற ஊர்ல தான் இது வந்து ஆரிஜின் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது முழுக்க ஒரு போருக்காகவே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ப்ரொடெக்ஷனுக்காக அது வந்து இது வந்து ப்ரீட் பண்ணி உருவாக்கியிருக்காங்க. இது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இதோட செஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராடாக இருக்கும், நல்ல மசில்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இதோட மூக்கு பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா கருப்பாக இருக்கும். அதுக்கடுத்து அதோட தலையில இருந்து அதோட வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கருப்பு கலர்ல ஒரு லைன் மாதிரி ஒன்று போகும். அதுக்கப்புறமா கலர் வந்து பார்த்தீங்கன்னா செவலை அப்படின்றது வந்து சொல்லுவாங்க, அதாவது செங்கல் கலர். அந்த கலர்ல தான் இது வந்து ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு இருக்கும். ஒரே கலர் தான், இந்த ஒரு கலர்ல தான் இது இருக்கும். நீங்க வந்து ரொம்ப நோட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 விஷயத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணணும். கலரு, மூக்காண்ட கருப்பு, அதுக்கப்புறமா ஒரு பிளாக் கோடு. இது வந்து சூப்பர்பான டாக். கொஞ்சம் அக்ரெஷனான டாக்னால இது வந்து நீங்கள் வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறது கஷ்டம். ஏன்னா இது வந்து முழுக்க வந்து போருக்காகவே வந்து உருவாக்குன ஒரு டாக் பிரீடு. நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளேயே வளர்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் இதோட எனர்ஜி லெவலுன்றது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அக்ரெசிவாக நடந்துக்கும். ஸோ பெட்டர் உங்கள் வீடை சுற்றி கொஞ்சம் இடம் இருக்குது, மாடியெல்லாம் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா இந்த டாகை நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். சூப்பர்பான டாக். நம்ம தட்பவெப்பத்துக்கு சூப்பராக மேட்ச் ஆகும். அடுத்து நம்ம போடுற உணவை வந்து இதுக்கு கரெக்டாக வந்து சூட் ஆகிடும். ஏன்னா இது நம்ம ஊர் டாக். நீங்கள் ஏதோ வெளிநாட்டு பையன்லாம் வந்து உள்ளே இறக்குவீங்க ப்ரொடக்ஷனுக்கு, ஆனால் நம்ம ஊர் பையனை இறக்கி பாருங்கள், சூப்பராக வந்து செம்மையாக ப்ரொடக்ட் பண்ணுவான். இதை நம்பி நீங்கள் வந்து வாங்கலாம். சூப்பர்பான ஒரு டாக் பிரீட். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது வந்து பொமேரேனியன். இதோட ஆரிஜின் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா போலண்டுக்கும் ஜெர்மனுக்கும் நடுவில் இருக்கிற பொமேரேனியா அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் வந்து இதோட ஆரிஜின். இந்த பொமேரேனியா வந்து நம்ம சின்ன வயசில் நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவோம். புசு நாய், பங்களா நாயின்லாம் வந்து கூப்பிடுவோம். இதை மேக்ஸிமம் வந்து நம்ம ஒயிட் கலரில் பார்த்துருக்கோம். ஆனால் இது நிறைய கலரில் இருக்குது, பிளாக்ல இருக்குது, ப்ரௌனில் இருக்குது, எக்கச்சக்க கலரில் வந்து இது வந்து அவைலபிள் இருக்குது. சரி, இந்த டாகோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுக்க இது வந்து ஒரு பெட்டுக்காக தான் வந்து உருவாக்குனாங்க. பெட்டுனா வீட்டுக்குள்ளேயே வந்து
ஒரு கொஞ்சறதுக்கும் வந்து ஒரு பாசமாக பழகிறதுக்கு தான் வந்து இது உருவாக்குனாங்க. ராணி விக்டோரியா இருக்காங்கல்ல, இங்கிலாண்டில் முன்னாடி அந்த காலத்தில் வாழ்ந்தாங்களே, அவங்களோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ப்ரீடு தான் இந்த டாக்கு. அவங்க கிட்டத்தட்ட 30 நாய்க்கு மேலே வந்து இது வந்து வளர்த்தாங்க. அவங்களுக்கு வந்து டாக் ஷோவில் ரொம்ப பிடிக்கும், அதனால வந்து இது வந்து ரொம்பவே வளர்த்தாங்க. அவங்க இறக்குற வரைக்கும் இந்த டாக்ஸை வந்து வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு டாக் ப்ரீட். இது முழுக்க வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறதுக்கும் இது ஒரு செல்லமாக வளர்க்குறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த பொமேரேனியன் வந்து உருவாக்குனாங்க. இந்த டாக் வந்து ரொம்ப குலைக்கும். நீங்கள் சின்ன வயசுலேயே வந்து இது சொல்லி கொடுத்து வளர்க்கணும், இது வந்து ட்ரெயின் பண்ணி நீங்கள் வளர்க்கணும். ரொம்ப குலைக்காத மாதிரி இருந்தாலுமே வந்து இது குலைக்கிறது வந்து நிறையவே குலைக்கும். அதே மாதிரி யார்கிட்டயும் வந்து ஈஸியா வந்து இது பழகாது, ஓனரை தவிர. வேற யாருன்னா வந்து இது ரொம்ப வந்து ட்ரை பண்ணாங்க தொடுறதுக்கு அப்படின்னா டக்குன்னு கடிச்சு வச்சிரும். வீட்டுல குழந்தைங்களா இருந்தாங்கன்னா இந்த டாக் வந்து கொஞ்சம் தள்ளியே வைங்க, ஏன்னா இது எப்ப என்ன பண்ணுன்னே தெரியாது. குழந்தைங்களை வந்து ஈஸியா வந்து நிறைய அட்டாக் பண்ணிடும் இந்த டாக். அதே மாதிரி இதுக்கு வந்து நிறைய முடி கொட்டுறது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். இதுக்கு நிறைய முடியும் இருக்கும், நிறைய முடியும் வந்து கொட்டுறனால குழந்தைங்க வந்து ஈஸியா வந்து வாயில வச்சிருவாங்க அந்த முடியை. ஸோ இந்த டாகை வந்து கொஞ்சம் தூரமா வைக்கிறது நல்லது குழந்தைங்க இருக்க வீட்டில். இந்த டாக் வந்து அழகா இருக்கும். உங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு டாக் வளர்க்கணும் அப்படின்னா இந்த டாக் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். எப்பவுமே டாய் வெரைட்டின்னு வாங்க. இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற டாக் பேர், குட்டியாக வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற டாக்ஸ் பேர் வந்து டாய் வெரைட்டி. இந்த டாய் வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து உயிர் வாழும். ஒரு 15 வருஷம் 14 வருஷம் வந்து உயிர் வாழ ஒரு கெப்பாசிட்டி உள்ள டாக்ஸ் தான். சீக்கிரமாக வந்து செத்து போகாது, உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து வரும். ஃபுட்டு வந்து நம்மளோட ஃபுட்டே வந்து இதுக்கு வந்து கரெக்டாக வந்து சூட் ஆகும். பொமேரேனியன் வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். எப்பவுமே பொமேரேனியன் வந்து ரொம்ப பெருசாலாம் வளராது. உங்களுக்கு வந்து ஸ்கின்னை விலக்கி பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து தெரியவே தெரியாது, அவ்வளோ முடி வந்து இதுக்கு குட்டிக்கே வந்து நிறைய இருக்கும். அதே மாதிரி இதோட கண் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கருப்பாக இருக்கும். அதோட மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், அந்த முகமே வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இதை வந்து இந்தியன் ஸ்பிட்ஸோட வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. நிறைய பேர் குட்டியில் வந்து பார்க்கறதுக்கு ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும், ஆனால் இது வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு பொமேரேனியன் இந்தியன் ஸ்பிட்ஸ் வாங்கிட்டு பொமேரேனியன் நினச்சிட்டு வளர்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தா சைஸ் வந்து பயங்கர பெருசாகிடும். ஸோ பொமேரேனியன் வாங்கும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து வாங்கணும். அதோட முகம் வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஸ்கின் விலைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் சுத்தமாக தெரியாது, அவ்வளோ முடி வந்து அதுக்கு இருக்கும். அதே மாதிரி இதில் நிறைய கலர் வெரைட்டி இருக்குது. இது வந்து அவ்வளோ ஈஸியாக கம்மியான விலையில் வந்து கிடைக்காது. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு வெரைட்டி தான் இந்த பொமேரேனியன். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்கிறது வந்து இந்தியன் ஸ்பிட்ஸ். இந்த இந்தியன் ஸ்பிட்ஸோட ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா யூரோப் தான். யூரோப்பில் இருக்கிற சைபீரியா தான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து எப்படி இந்தியன் ஸ்பிட்ஸாக ஆச்சு? ஸ்பிட்ஸ் வந்து இந்தியாவில் கிடையவே கிடையாது. வெள்ளைக்காரங்க வந்து வரும்போது அவங்க கையில் வந்து இந்த ஸ்பிட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஏன்னா இது வந்து நம்ம கண்ட்ரி வந்து கொஞ்சம் ஹாட்டான கண்ட்ரி. ஸோ அவங்க ஊர் பொமேரியன் வந்து இங்கே வளர்க்கறது கஷ்டம்னால இது வேற ஒரு வெரைட்டியான ஒரு ஸ்பிட்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது மேக்ஸிமம் வெள்ளை கலரில் தான் இருக்கும். இது பல ஜென்ரேஷனாக வந்து நம்ம இந்தியாவிலே இருக்கிறனால இது வந்து நல்லாவே அடாப்ட் ஆகிடுச்சு நம்ம கண்டிஷனுக்கு. இந்தியாவில் இருக்கிற நீண்ட நாள் வாழக்கூடிய நாய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஸ்பிட்ஸ் தான். ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிக்கும், பயங்கர பிரில்லியன்ட்டு. பொமேரியனுக்கு என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் சொன்னோம் அதே தான் இந்த டாகுக்கும். இதுக்கும் முடி கொட்டும், இதுவும் கொஞ்சம் அக்ரெஷனாக இருக்கும், இதுவும் ஓனஸை தவிர யாரையும் தொட விடாது. இது என்னதான் பிரில்லியண்டா இருந்தாலும் இது குழந்தைகிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே வைங்க, ஏன்னா இதுக்கும் முடி கொட்டும், டக்குன்னு வந்து கடிக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே அதிகம். நீங்க ஃபிளாட்ஸ்ல வளர்க்குறீங்கன்னா இது வந்து சூப்பரான டாக். இது வந்து மெயின்டெனன்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த டாக் வளர்க்குறது அப்படின்றது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த டாக் வளர்க்குறீங்கன்னா இந்த டாகை வந்து நம்பி வாங்கலாம், சூப்பரான ஒரு டாக். நம்ம லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து டாபர்மேன். இதோட ஆரிஜின் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மன் தான். இது பார்க்கறதுக்கு பயங்கர டெரரா ஒரு டெரிஃபிக்கான ஒரு வவ்வால் மாதிரி ஒரு லுக் வந்து இது கொடுக்கும். ஆக்சுவலா இதோட காது வந்து தொங்குனா மாதிரி தாங்க இருக்கும். அது ஏதோ இயர்ஸ்ல வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அதோட காதுல வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு சில மசில்ஸ் எடுத்துருக்கு அப்புறமா அதோட காது வந்து வவ்வால் மாதிரி நிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கடைசி இறக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா அதோட காது வந்து நிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து இதோட வாலை வந்து கட் பண்ணிடுவாங்க, ஏன்னா அது வாலை பிடிக்கிறதுக்கு அதுவே வந்து சுத்தி வந்து அதை வாலை பிடிச்சி கடிச்சிக்கும். அதே மாதிரி அதோட வாலில் ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் வந்தாலும் அது வந்து அந்த டாக் இறக்குற அளவுக்கு கூட அதுக்கு உடம்பு ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிடும். அதனாலே வந்து அந்த வாலை வந்து கட் பண்ணி இதை வந்து மொட்டை வால் ஆக்கிடுவாங்க. சரி, இது யார் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என் வீட்டை சுத்தி நிறைய இடம் இருக்கு, இல்ல என் வீட்டை சுத்தி ஒரு பெரிய பண்ணை இருக்கு அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த டாகை வளர்க்கும். இது வந்து கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் டாக். இது வந்து நீங்க ஒரு சின்ன பிளாட்லயோ இல்ல சிட்டி என்விரான்மெண்ட்ல வளர்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நிறைய குலைக்கும். சின்ன வயசுல நீங்க என்ன ட்ரைட் பண்ணாலும் இது பயங்கரமா சத்தமா குலைக்கும். அதனால வந்து இது சிட்டிக்குள்ள வளர்க்கறதோ இல்ல பிளாட்ஸ்ல வளர்க்கறதோ ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி இதோட எனர்ஜி லெவலும் அதிகமா இருக்கும். இதுக்கு வந்து நீங்க அது ஓடி ஆடி அப்படியே வந்து எனர்ஜெட்டிக்கா இருந்தாதான் இது வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கும். டெய்லி ஒரு 1 hour ஆச்சு இதுக்கு ட்ரைனிங் வந்து வேணும். உங்களுக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கு, உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைன்னா இந்த டாக் வந்து வளர்க்கலாம். சூப்பர் பிரில்லியண்டான ஒரு டாக். ஸோ இதுல 2 வெரைட்டி இருக்கு. ஒன்று வந்து யூரோப்பியன், இன்னொன்று வந்து அமெரிக்கன்.
அமெரிக்கன் வந்து பார்க்க அழகாக இருக்கும், யூரோப்பியன் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் டாக், வெறும் ப்ரொடெக்ஷனுக்காக மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அமெரிக்கன்றது வந்து வீட்டில் வந்து பெட்டாக வந்து வளர்ப்பாங்க. ரெண்டுமே கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு டாக் தான். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பாக்ஸஸ். இதோட ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மன். இதோட ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஆயுசு காலம் தான் 8 to 9 வருஷம் தான் இது உயிரோடவே வாழும். இதோட லுக்கு, அதோட ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த டாகை நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். இதோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹண்டிங்க்கெலாம் ஃபாரினில் வந்து போவாங்க. ஹண்டிங் போகும்போது என்ன ஆகுன்னா, ஒரு பெரிய மிருகம், ஒரு சிங்கமோ புலியோ இல்லை கரடியோ வந்துச்சுன்னா அது முன்னாடி தைரியமாக எதிர்த்து ஒரு ஸ்டாப் பண்ணுறதுக்காக ஒரு அனிமல் வந்து தேவைப்படும், ஒரு டாக் வெரைட்டி வந்து தேவைப்பட்டுச்சு அவங்களுக்கு. ஸோ இது முன்னாடி போய் கொலைச்சி அதை வந்து அப்படியே ஹோல்டில் வந்து நிறுத்துறது தான். அதனால தான் இந்த டாகுக்கு வந்து பாக்ஸர் அப்படின்னே பேர் வந்துச்சு. டிஃபெண்ட் பண்ணி நிறுத்தும் எவ்வளோ பெரிய மிருகமாக இருந்தாலும். பயங்கர ஃப்ரெண்ட்லியான ஒரு டாகு, பயங்கர ஒரு ப்ரொடெக்டிவான டாகு. இதை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். சூப்பர்பான ஒரு டாக் வெரைட்டி. ஆனால் இது கொஞ்சம் செலவு அப்படின்றது கொஞ்சம் ஆகும். உங்கள் வீட்டில் வந்து கெஸ்ட் வராங்க, நெய்பர் வராங்கன்னா அவங்கள அவ்வளோ சீக்கிரம் நம்பாது. அது கொஞ்சம் பெரிய பிரச்சனையாக இருக்கும், அவங்கள பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கும். இதை வாங்குறவங்க மேக்ஸிமம் இதோட லுக்குக்காக தான் இதை வந்து வாங்குவாங்க. உங்களுக்கு இந்த லுக்கு, இதோட ஜெய்ஜாட்டிக்கான ஒரு மெஜஸ்டிக் லுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த டாக் வந்து நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது கன்னி சிப்பிப்பாறை. நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பெருமையான ஒரு டாக்னே சொல்லலாம். இந்த டாகை நம்ம பரியேறும் பெருமாள் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்னி டாகை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக அந்த படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க இந்த டாகை. தமிழ்நாட்டோட ஒரு ஹண்டிங் டாக்னே நீங்கள் சொல்லலாம். ஹண்டிங் டாக்னா இது வந்து ஒரு வேட்டையாடுறதுக்கேன்னு இது வந்து ப்ரீட் பண்ணாங்க. இது திருநெல்வேலி, தூத்துக்குடி பக்கம்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் ப்ரீடே இதை வந்து நீங்கள் வாங்கலாம். ரொம்ப அதிகமாக கூட இருக்காது, ரொம்ப கம்மியான விலையிலே இது வந்து சூப்பரான ஒரு டாகை நீங்கள் வந்து வாங்கலாம். கருப்பாக இருந்துச்சுன்னா இது வந்து கன்னி, கருப்பாக இல்லைன்னா அது வந்து சிப்பிப்பாறை அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. செவலை, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு கிரே கலரில் இந்த மாதிரிலாம் வந்து இது கலரில் வந்து அவைலபிளாக இருக்கும் சிப்பிப்பாறை. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இதோட செஸ்ட் வந்து லைட்டாக வந்து விரிஞ்சா மாதிரி கொஞ்சம் ப்ராடாக இருக்கும், ஸ்கின்னியாக தான். அதே மாதிரி இதோட வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முருங்கைக்காய் மாதிரி வந்து நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா சுத்தமாக வந்து இதுக்கு ஃபேட்டே இருக்காது, பயங்கர ஸ்கின்னியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப உயரமும் இருக்காது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்காது, ஒரு மீடியமான சைஸில் வந்து ஒல்லியாக இருக்கும் இந்த டாக் பார்க்கவே உங்களுக்கு. இது நம்ம ஊர் டாகு. ஸோ இது வளர்க்கறது ரொம்பவே ஈஸி. நம்ம அட்மாஸ்பியரு, அதுக்கப்புறமா நம்மளோட உணவு பழக்கம் எல்லாமே வந்து இதுக்கு பக்காவாக வந்து சூட் ஆகிடும். வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இவன் ஒரு ஹண்டிங் டாக். கண்டிப்பாக வீட்டை சுற்றி ஒரு பெரிய இடம் இருக்கணும், அப்போ தான் வந்து இவன் வந்து கரெக்டாக சூட் ஆவான். உங்கள் வீட்டை சுற்றி ஒரு தோப்போ ஒரு பெரிய பண்ணையோ இருக்குன்னா இவன் வந்து பக்காவாக வந்து சூட் ஆகிடுவான். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபென்ஸ் இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து வாட்டமாக இருக்கும். ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அசால்ட்டாக வந்து ஒரு 5-6 அடி வந்து எகிரி குச்சி ஓடக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு டாகு. இந்த டாக் யார் ரொம்ப ப்ரிஃபரபுளாக வாங்குறாங்க, யார் காப்பாற்றுறாங்க பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் ஆர்வலர்கள் தான் இதை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்க. இதை ஒழுங்காக நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்து இதை ஒழுங்காக ரெக்கக்னைஸ் பண்ணி இதை வந்து ஒரு ஸ்போர்ட்டுக்கு இறக்கணும்னா, அதாவது ஃபாரினில் வந்து கிரே ஹவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய் இருக்குது. அந்த நாய் வந்து ரேஸுக்காகவே யூஸ் பண்ணுவாங்க. 65 கிலோமீட்டர் மணி வேகத்தில் வந்து அது வந்து ஓடும். இதெல்லாம் நம்ம பயலுக்கு வந்து இறங்குனாங்கன்னா வந்து தூக்கி சாப்பிட்டு போயினே இருப்பாங்க. ஏன்னா இது வரைக்கும் அது ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்காமலே ஊர் சைடில் வந்து ரேஸ் நடத்தத்துலேயே வந்து அது பயங்கர வேகமாக ஓடுது. அந்த இடத்துல வந்து சரியாக ரெக்கார்ட் பண்ண முடியல எவ்வளோ வேகம் ஓடுது அப்படின்றத பற்றி ஒரு சரியான ரெக்கார்டு இல்லை. ஆனால் உலக லெவலில் இதை இறக்கி இதை நல்லா ட்ரெயின் பண்ணி இதை இறக்குனாங்கன்னா கண்டிப்பாக நம்பர் 1 இடத்துக்கு இது வந்துடும். ஒரு ஹை எனர்ஜியான ஒரு ஃப்ரெண்ட்லி தமிழ் டாக் வேணும்னா நீங்கள் இந்த கன்னியோ இல்லை சிப்பிப்பாறையோ வந்து நீங்கள் வளர்க்கலாம். இந்த மாதிரி ஹை எனர்ஜி டாகை வந்து நீங்கள் சிட்டி என்விரான்மெண்ட்டில் வளர்க்குறீங்கன்னா அந்த டாகுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். ஸோ உங்களால் இதை வந்து சிட்டி என்விரான்மெண்ட்டில் அதுக்குண்டான ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து அதுக்குண்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்து உங்களால் வந்து வளர்க்க முடியும்னா இந்த டாகை கொண்டு வந்து வளங்க. இல்லைனா அந்த டாகுக்கும் கஷ்டம், உங்களுக்கும் கஷ்டம். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ராஜாராணி படத்தில் வந்து ஒரு க்யூட்டான ஒரு டாக் வரும்ல, அந்த டாக் தாங்க. இந்த டாகோட பேர் வந்து பீகல். இது வந்து இங்கிலாண்டை வந்து ஒரு ஆரிஜினாக கொண்ட ஒரு டாக் ப்ரீட். இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க, இதோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு முயல் வேட்டைக்காக வந்து யூஸ் பண்ணாங்க. இது மோப்ப சக்தியை வச்சு நில அதிர்வுகளை வந்து காதில் கலெக்ட் பண்ணி அப்படியே வந்து இது வேட்டையாடும். இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு டாக் ப்ரீடுங்க. நீங்கள் வந்து ஃப்ளாட்ஸ்லாம் இருக்கீங்கன்னா இந்த டாக் வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து சூட் ஆகும். ஆவரேஜான ஒரு லைஃப் வந்து வாழும். இது வந்து ஒரு 12 to 15 இயர்ஸ் வந்து இது தாராளமாக வந்து வாழும். இது பார்க்கறதுக்கு செம க்யூட்டாக இருக்கும், ரொம்ப உயரமாலாம் வராது. இதில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் அப்படின்வாங்க, ப்ரௌனு பிளாக்கு ஒயிட் வந்து இது உடம்புல இருக்கும். வாலோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர் வரும். இதுதான் வந்து இதோட அடையாளங்கள். இது வந்து இந்த 3 பேட்டர்னை எப்படி வேணாலும் மாறி மாதிரி வரும். இதில் பெரிய ப்ராப்ளமாக என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதோட கால் வந்து ரொம்ப குட்டையாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஓட வச்சிங்கன்னா இதோட கால் வந்து ஃப்ராக்சர் ஆக நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது.
ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இது வந்து மோப்ப சக்தியை வச்சு ஹண்டிங் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ண டாகுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்னுமே அதோட ரெசம்பலன்ஸ் வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் ரோட்லலாம் வாக்கிங் கூப்பிட்டு போனீங்கன்னா கீழே வந்து மோப்ப பிடிச்சிக்கிட்டே போகும். மற்ற டாகை விட இது அதிகமாகவே மோப்ப பிடிக்கும். ஏன்னா அதோட ஹெரிடிட்டியே அந்த மாதிரி. இது சூப்பரான டாகு. நீங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கீங்க, ஒரு சின்ன ஸ்பேஸில் வந்து வீட்டுக்குள்ளேயே வளர்க்க போகிறீங்க அப்படின்னா இந்த டாக் வந்து சூப்பரான டாக். நம்ம லிஸ்ட்டில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டேஷ் ஹவுண்ட். இந்த டேஷ் ஹவுண்ட் வந்தோட ஆரிஜின் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனி. இந்த டாக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், குட்டையாக இருக்கும், ரொம்ப நீளமாக இருக்கும். இதோட ஸ்பைனல் கார்டு வந்து ரொம்பவே அகலமாக இருக்கும். இது எதுக்காக இந்த மாதிரி ப்ரீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து முயல் வேட்டைக்கு தான் இதையும் வந்து உருவாக்குனாங்க. முயலோட பொந்துக்குள்ளேயே தோண்டி போய் அதுக்குள்ளே போய் முயலை பிடிச்சிட்டு வரது தான் இதோட வேலை. ஸோ இன்றைக்கும் நீங்கள் இதை வீட்டெல்லாம் வளர்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் கார்டன் ஏரியா இருக்குன்னா எங்கேயோ போய் பழத்தை வந்து தோண்டிகிட்டு இருக்கும். ஏன்னா அதோட ஹெரிடிட்டிலே அது இருக்குது. ஸோ இந்த டாக் வந்து மேக்ஸிமம் யார் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா டாக் ஷோஸ் போகிறவங்க இது வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா இது பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். இந்த லுக்குக்காகவே இதை வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் வளர்க்குறீங்கன்னா இந்த டாக் வந்து வளர்க்கலாம். சூப்பரான டாகு. நான் 2 டாக் சொன்னல, இப்போ டேஷ் ஹவுண்டு சொன்னேன், அதுக்குமா பீகிள் சொன்னேன். இது ரெண்டுமே வந்து ஒரு அலர்ட்டு தான் கொடுக்கும். இது வந்து ப்ரொடெக்ஷனுக்குலாம் கிடையாது. திருடனை போய் கடிச்சு அந்த மாதிரி பிடிக்கிறதுலாம் கிடையாது. இப்போ திருடன் வந்தால் ஒரு அலர்ட் கொடுக்கும், அவ்வளோதான். இது ரெண்டுத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கலாம். ரெண்டுமே அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லி தானே, எது வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பீகிள் போயிடுங்க, சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மெயின்டெனன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது வந்து பக்கு. இதோட ஆரிஜின் வந்து சைனா. இது வந்து நம்ம அச்சி டாகுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த அச்சி டாகில் வந்து அந்த விளம்பரத்தில் சூப்பராக அந்த டாக் வந்து வரும். 90s கிட்ஸோட ஒரு ட்ரீம் டாக்னே இந்த பக்கு வந்து சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். மூஞ்சி கொஞ்சம் சப்பையாக, கண்ணு வந்து கோலி குண்டு மாதிரி அழகாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இந்த டாக் வந்து ஒரு டாய் வெரைட்டினா வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற ஒரு டாக் இந்த டாகு. இது வந்து நார்த்து சைனா தான் வந்து இதோட ஆரிஜின். நார்த்து சைனானா ரொம்பவே குளிராக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கே பார்த்துக்கிறீங்க நம்ம சென்னையில், தமிழ்நாட்டில், நம்ம இந்தியாவில் நீங்கள் எங்கே பார்த்துக்கிட்டிங்கனாலும் இது வந்து ஒரு குளிர் பிரதேசம் மாதிரி இருந்துச்சுன்னா தான் இதுக்கு வந்து வாட்டமாக இருக்கும். வீட்டில் வந்து ஏசி போட்டு சூப்பராக பார்த்துக்கிறீங்கன்னா இந்த டாக் வந்து உங்களுக்கு பக்காவாக சூட் ஆகும். இதுக்கும் வந்து ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வரும். சம்மர் டைமில் நீங்கள் பயங்கரமாக இதை கேர் பண்ணணும். அடுத்து இதுக்கு வந்து முடியெலாம் வந்து அவ்வளோ கட்டாது, சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்லியான டாகு. இது அவ்வளோ சீக்கிரம் யாருமே கடிக்காது. இது ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, அக்ரெஷனே கிடையாதுன்னே வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஒரு சூப்பரான டாகு. இது அந்த காலத்தில் வந்து பார்க்குறதுக்கு நார்மலாக ஒரு மீடியம் சைஸ் டாக் என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு. இதை வந்து பர்பஸாகவே இதை ப்ரீட் பண்ணும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா இது கை கடக்குமா குட்டியாக இருக்கணும், சைனாவில் இருக்கிற ராணிகள்லாம் வந்து வீட்டை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது அழகாக இருக்கணும் சொல்லி குட்டியாக்குறேன்னு சொல்லி இதோட மண்டை ஓட்லேருந்து எல்லாமே சுருங்கி போச்சு. இந்த ஃபோட்டோவில் பாருங்கள் எவ்வளோ கொடுமை தெரியுமா அந்த டாகுக்கு. இதுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமும் வரும். நீங்கள் ரொம்பலாம் ஓட வச்சிங்கன்னா பாவம் மூச்சு அடைச்சிக்கும் இவனுக்கு. ஸோ இவனை வந்து பார்த்து பக்குவமாக தான் நீங்கள் வளர்க்கணும். இது வந்து வீட்டுக்குள்ளேயே வளர்க்குறதுக்கு மட்டும்தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த டாக் வளர்க்கலாம். மேண்டேட்ரி உங்கள் வீட்டில் வந்து ஏசி இருக்கணும், அப்போ தான் வந்து இவன் கரெக்டாக இருப்பான். பக்குனாலே நம்ம வந்து ஒரு கலர் தான் இருக்கும், அதுவும் ஆப்ரிகாட் அந்த காஃபி கலரில் இருக்கும், அது மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பக்கில் வந்து நிறைய கலர் இருக்குது. ஆனால் கலர் நீங்கள் மாற்ற அதோட காஸ்ட் வந்து அதிகமாகிட்டே போயிடும். இதோட லைஃப் ஸ்பேன் அப்படின்றது வந்து ஒரு 10 to 12 வருஷம் வந்து உயிரோட இருக்கும். ஆவரேஜான ஒரு டாக் தான். இந்த டாக் வந்து ஒரு டாய் வெரைட்டி, நீங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வளர்க்க முடியும். அதே மாதிரி இது வந்து திருடங்கிட்டலாம் உங்களை காப்பாற்றணும்னு நினைக்காதீங்க. இதை தான் திருடங்கிட்ட வந்து நீங்கள் காப்பாற்றணும். இது வந்து குலைக்கிறது கூட உங்களுக்கு வந்து ரொம்ப லோ வால்யூமில் தான் இருக்கும். பாவமாக இருக்கும் இது குலைக்கும் போதே பார்க்கறதுக்கு. ஸோ வெறும் இது வந்து உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் வளர்க்குறீங்க, உங்கள் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக ஒரு டாக் வேணும்னா இந்த டாகை நீங்கள் செலக்ட் பண்ணி வளர்க்கலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது வந்து ஷிட்ஸு. இதோட ஆரிஜின் வந்து சைனா, திபெத். இதுவும் முழுக்க வீட்டுக்குள்ளே வளர்க்கறதுக்காக ஒரு டாய் வெரைட்டியாக தான் இது வந்து உருவாக்குனாங்க. இது பார்க்கறதுக்கு அழகாக புசுன்னு ஒரு பொம்மை மாதிரியே இருக்கும். இது பொம்மை தாங்க. இது வந்து நீங்கள் ப்ரொடெக்ஷன் எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. இது வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் வீட்டில் வந்து ஒரு விளையாட்டு பிள்ளையாக இது வந்து வளர்க்கலாம். ஒரு ரொம்பவே பாசமாக இருக்கும் இந்த டாகு. அதே மாதிரி இதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய முடி இருக்குல்ல. இப்போ பொமேரியன் அப்புறம் இந்தியன் ஸ்பிட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா முடி கொட்டும். ஏன் லேபர்டாரு நீங்கள் எந்த ஒரு டாக் எடுத்துக்கிட்டிங்கனாலும் முடி கொட்டும். ஆனால் இவனுக்கு முடி அதிகமாக இருந்தாலும் இவனுக்கு வந்து முடி வந்து கொட்டுற அந்த இதுவே இருக்காது. ஒரு 95% வந்து முடி வந்து கொட்டவே கொட்டாது. ஆனால் நீங்கள் வந்து இவனை வந்து டெய்லி கோம் பண்ணணும். வீக்லி இவனுக்கு வந்து க்ரூம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து சிக்காகாது, சூப்பராக இருக்கும் இவனுக்கு முடி. அதுக்கடுத்து இவனுக்கு பெரிய இஷ்யூஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த முடி வந்து கண்ணு பக்கத்துலேயும் வாய் பக்கத்துலேயும் அப்புறம் படக்ஸ் பக்கத்துலேயும் வந்து நீங்கள் கட் பண்ணி விடணும். கண்ணில் பட்டு
விட்டு இவனுக்கு கேட்ராக் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஈஸி தாங்க இவனை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. சாப்பாடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ராயல் கேனின் வாங்கிட்டா போதும், ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடும். இது வந்து சூப்பரான டாக், மெயின்டெனன்ஸ் அப்படின்றது ரொம்பவே கம்மியாக இருக்கும். இவனோட லைஃப் ஸ்பேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 வருஷம் வந்து உயிரோட இருப்பான். சூப்பரான டாக். எல்லா டாய் பிரீடுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஸ்பேன் வந்து ஒரு சாலிடாக வந்துடுங்க, நல்லாவே ஒரு 12 வருஷம் மேலேயே வந்துடும். இதில் வந்து பை கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, சிங்கிள் கலரும் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நிறைய காஸ்ட் ஆகும். நம்ம ஊரில் வந்து பை கலர்ஸ் தான் வந்து நிறைய இருக்கும். இவனையும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கணும். இவன் திருடனை பிடிக்க மாட்டான், திருடன் தான் இவனை வந்து புச்சின்னு போயிடுவான். ஸோ இவன் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம லிஸ்ட்டில் அடிச்சு பார்க்க போகிறது வந்து சிச்சிச்சுவா. இது நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாகிராமில். பயங்கர கோவக்கார நாய், எப்போ பாரு உரிமிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவன் கடிச்சா கூட ஒன்றுமே ஆகாதுங்க. இவன் வந்து ஒரு சூப்பரான ஒரு டாக் ப்ரீடு. குட்டியாக இருக்கும், ரொம்ப குட்டியாக இருக்கும். இது வந்து ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா மெக்சிகோ தான் இவனோட ஆரிஜின். இதுக்கும் நீங்கள் வந்து ஹேர் வந்து கோம் பண்ணி விடணும். இது வந்து ஒரு ஹேர். இதோட பெரிய அட்வான்டேஜ் என்ன சொல்லுவோம்னா இதோட ஏஜ் தான். 18லேருந்து 20 வருஷம் வந்து சாலிடாக உயிரோட வாழும், செம பாண்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இது எந்த அளவுக்கு தைரியம், எவ்வளோ கோவம் வரும்னா இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து ஒரு நெய்பர் ஃப்ரெண்ட்லி டாக்லாம் கிடையாது. உங்களை தவிர மற்ற யாராக இருந்தாலும் சரி இது வந்து அலோவே பண்ணாது தொடுறதுக்கு. பாருங்கள், இப்படி தான் கோவம் வரும் அந்த டாகுக்கு. அதே மாதிரி அது கண்ட்ரோலை மீறி அதுக்கு வந்து கோவம் வரும். இந்த மாதிரி தான் வந்து ஃபன்னியாக எதாவது பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்களேன், இது பண்ணுறதெல்லாம் லைட்டாக இரிட்டேட்டாக இருந்தாலும் இது கோவப்படுறத பார்க்கறதுக்கு காமெடியாக இருக்கனால உலகம் ஃபுல்லாக வந்து நிறைய பேர் இது வந்து வாங்கி வளர்க்குறாங்க. உங்களுக்கு வீட்லேயே வளர்க்க போகிறீங்கன்னா இந்த ப்ரீடை வாங்கி வளங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது மினியஸ்டர் பின்ஸ்டர். இது மின்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆரிஜின் வந்து ஜெர்மன் தான். ஜெர்மன்ஸ் ஒரு டாய் பிரீடு வந்து கண்டுபிடிச்சானா அது எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு பாருங்கள். ஏன்னா இது வந்து ஒரு என்னதான் ஒரு டாய் வெரைட்டியாக இருந்தாலும் இது எந்த டாகுக்குமே வந்து பயப்படாதுங்க. இது வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய டாக் வந்து எடுத்து நிறுத்தினாலும் தைரியமாக நிற்கும். திருடெல்லாம் வந்தானா பயங்கரமாக அலாட் பண்ணும். சூப்பரான ஒரு டாய் வெரைட்டி தான் இந்த டாகு. உங்களுக்கு வந்து ஒரு நாய்க்குட்டி குட்டியாகவே இருக்கணும் அப்படின்னா இந்த டாகை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இதோட அதிகபட்ச வெயிட்டே வந்து 6 கிலோ இல்லை 7 கிலோ தான் போகும். ரொம்ப குட்டியாக இருக்கும், நாய்க்குட்டி மாதிரியே இருக்கும் லைஃப் லாங் ஃபுல்லாக. ஒரு 15 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு நாய்க்குட்டியாகவே இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் இது இருக்கும். பயங்கர ஆக்டிவாக இருக்கும். இதோட வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலிகளை பிடிக்கிறதுக்காக வந்து இது வந்து உருவாக்குனாங்க ஜெர்மனியில். ஸோ பொந்துக்குள்ளே போய் எலியை பிடிக்கிறது தான் இதோட வேலையாக இருக்கும். ஸோ இதோட ஹெரிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எலியை பார்த்துச்சுன்னா விடாது. ஸோ உங்கள் வீட்டில் எலி தொல்லெல்லாம் இருக்குன்னா இவனை தாராளமாக வளர்க்கலாம். சூப்பரான ஒரு டாக் ப்ரீடு. இவன் 2 கலரில் வருவான். ஒன்று வந்து டாபர்மேன் மாதிரியே ஒரு கலரில் வருவான், பிளாக் அண்ட் டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலரில் வருவான். அதுக்கடுத்து ஃபுல்லாக வந்து டேன் கலர்லேயே ஒரு கலரில் இருக்கான். இதுதான் மேக்ஸிமம் நம்ம ஊரில் இருக்குது. நீங்கள் வேறு ஏதாவது கலர் வேணுனாலும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம், அவைலபிள் இருக்குது வேறு கலர்ஸ்லையும். இவனை டிசிப்ளினாக வளர்க்கணும். ஏன்னா இவனுக்கு எனர்ஜி லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லைனா வீடை ஃபுல்லாக கந்தர் குளமாக்கி விட்ருவான். சூப்பரான டாக் ப்ரீட். இவனில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இவனுக்கு வந்து ஃபர் கம்மி. நம்ம ஊர் என்விரான்மெண்ட் வந்து இவனுக்கு பக்காவாக வந்து சூட் ஆகிடும். உங்களுக்கு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் வரும், நான் சிச்சிச்சுவா இதே மாதிரி குட்டியாக இருக்க சிச்சிச்சுவா வாங்கலாமா இல்லை மின்பின் வாங்கலாமான்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். கண்ணை மூடிட்டு நீங்கள் மின்பின் போயிடுங்க. ஏன்னா இவன் தான் கிங் ஆஃப் டாய் ப்ரீட். பொம்மை வெரைட்டியில் இவன் தான் வந்து கிங்கு. வீட்டுக்குள்ளேயே வளர்க்குற டாகில் எது வந்து சூப்பராக இருக்கும்னா இந்த மின்பின் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது வந்து பெடிகிரி விளம்பரத்தில் வர இந்த டாகு தான். இது பேர் வந்து கோல்டன் ரெட்ரீவர். இவன் வந்து உலகம் ஃபுல்லாகவே வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி நிறைய பேர் இவனை வந்து வளர்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ சாமா வந்திருப்பான். இவன் பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு டாக் ப்ரீடு. பயங்கர ஃப்ரெண்ட்லி, கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. அவ்வளோ சீக்கிரம் வந்து யாரையும் வந்து கடிக்க மாட்டான். இவனோட ஆவரேஜான லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 12 வருஷம் வந்து உயிரோட வாழும். ஒரு பார்க்கறதுக்கு லேபர்டார் மாதிரியே இருந்தாலும் இவனுக்கு வந்து நிறைய முடி வந்து இருக்கும். இவனோட கலர் வந்து கோல்டன் கலரில் வந்து இருப்பான். கோல்டில் லைட் ஷேட்லேருந்து டார்க் ஷேட் வரைக்கும் பல வெரைட்டியில் வந்து இவன் கிடைப்பான். ஆனால் பை கலர்லாம் கிடையாது, ஒரே கலர் தான், கோல்டன் கலரில் இருப்பான். சரி, இதோட வரலாறு வந்து பார்க்கலாம். இவன் வந்து ஸ்காட்லாண்டில் வந்து உருவாக்குனாங்க. இது வந்து ஒரு ரெட்ரீவர் வகை, கோல்டன் ரெட்ரீவர்னு இருக்கு பாருங்க. ரெட்ரீவர்னா பறவையை வந்து சுடுவாங்க, தூரமாக இருக்கிற பறவையை வந்து சுற்றுவாங்க. இவன் வந்து பல்லு படாமல் அந்த பறவையை போய் ஓடி போய் தூக்கிட்டு வந்து கொடுப்பான். எந்த அளவுக்கு இது பல்லு படாமல் தூக்கிட்டு வரும்னா இப்போ கூட நீங்கள் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம், எக் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு. அதாவது அந்த முட்டையை வந்து உடையாமல் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். வாயில் முட்டையை வச்சிங்கன்னா மற்ற எந்த டாக் வாயில் முட்டையை வச்சிங்கனாலும் உடச்சிடும் பட்டுன்னு. பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கிளைமேட்டுக்கு, நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு, வெப்பமண்டலத்துக்கு இது வந்து சூட் ஆகாது. முடி வந்து பயங்கரமாக வந்து கொட்டும். வீட்டில் திருடங்கள்லாம் வந்துட்டாங்கன்னா இவனை தான் திருடங்கிட்டேருந்து காப்பாற்றணும். கொலைக்க கூட மாட்டான், அவங்க கூட போய் விளையாடிக்கிட்டு இருப்பான். இந்த வீடியோ பாருங்கள், திருடன் வந்திருப்பான் வீட்டுக்கு, இந்த நாயை வந்து கொஞ்சிட்டு போவான். அந்த அளவுக்கு தான் வந்து இவனுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் அதுக்கெலாம். ஸோ இது
இது வீட்டில் வந்து ஒரு குழந்தை மாதிரி நீங்கள் ஒரு டாக் வேணும், பயங்கர பாண்டிங்காக வேணும், எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு குறையணும் அப்படின்னா இவனை வந்து வளர்க்கலாம். சூப்பராக இருப்பான், பயங்கர க்யூட்டாக இருக்கும். வீட்டில் யார் நெய்பர் வந்தாலும் அவங்க கூட போய் ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருப்பான். பயங்கர கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி, கடிக்கவே கடிக்காது. சூப்பர் டாக் இது. நம்ம லிஸ்ட்டில் அடுத்து பார்க்க போகிறது வந்து லேபர்டார், லேப்னு வந்து சொல்லுவாங்க. இவன் வந்து ரொம்ப 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 பாப்புலரான ஒரு டாக் ப்ரீட். இவனோட ஆரிஜின் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா கனடா தான் இவனோட ஆரிஜின். இவனும் ஒரு ரெட்ரீவர் வகை தான். அதாவது பறவையை வந்து சுட்டாங்கன்னா அதை வந்து பல்லுபடாமல் எடுத்துகிட்டு வர ஒரு ப்ரீடு தான். இந்த ரெட்ரீவர் வகை எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாலை தூக்கி போட்டால் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் வந்து அதோட ஜெனட்டிக்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு விளையாட்டாகவே வச்சுக்கும். இது வந்து ரொம்பவே ஹை எனர்ஜி டாக். ஸோ நீங்கள் வந்து டெய்லி வந்து இதுக்கு 1 to 2 hours வந்து விளையாடணும். இது விளையாடணும்னு சொல்லி உங்களுக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பயங்கர ஸ்ட்ரெஸ் பஸ்டரான ஒரு டாக் இது. இதோட ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இவன் ஒரு சாப்பாட்டு ராம. நீங்கள் இப்போ எவ்வளோ சாப்பாடு போட்டாலும் வேணானே சொல்லாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். திருப்பி இன்னும் போடு அப்படின்னு சொல்லி உங்களை டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய சாப்பாடு போட்டிங்க, அதுக்குண்டான விளையாட்டை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இதுக்கும் வந்து ஒபிசிட்டி போன்ற ப்ராப்ளம்லாம் வரும். எப்படி நீங்கள் ஒபிசிட்டி நீங்கள் கண்டுபிடிக்கலான்னா அதோட சைடில் வந்து ஹிப்பு ரிப்ஸை தொட்டி பார்த்தீங்கன்னா போன்ஸே தெரியாது. நல்லா நிறைய கொழுன்னு வந்து மசில்ஸ் இருக்கும். அந்தளவுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் டாக் லேபர்டார் வந்து ஒபிசிட்டியாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் நிறைய பிரச்சனையை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கிட்டு தெரியணும். அதே மாதிரி இது ரொம்ப விளையாடுறதுனால இது நெயில்ஸ் பாஸ்லாம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா இதுக்கும் வந்து முடியெலாம் வந்து பயங்கரமாக கொட்டும். உங்களுக்கு முடி கொட்டுற அலர்ஜி இருந்துச்சுன்னா இந்த டாக் வந்து வாங்காதீங்க. இதுவும் வந்து ஒரு டபுள் கோட்டட் டாக் தான். நீங்கள் முடியை வந்து கோம் பண்ணி சிங்கிள் கோட்டாக வந்து மாற்றி வச்சுக்கணும். பார்க்க வந்து முடி இல்லாத டாக் மாதிரி தான் இருக்கும். நார்மலாக சிங்கிள் கோட் டாக் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து பயங்கரமாக வந்து முடி கொட்டும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பிளேஃபுல்லான ஒரு டாக் வேணும்னா இந்த டாக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ப்ரொடெக்ஷன்லாம் கனவு கூட காணாதீங்க. இது வந்து பயங்கர பிளேஃபுல்லான டாக். வந்து நெய்பர்ஸ் வந்தாங்கன்னா வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்க கூட வந்து விளையாடிட்டு இருக்கோம். பயங்கர பிளேஃபுல்லான டாக். சில்ட்ரன்ஸ்க்கு வந்து பயங்கர பிளேஃபுல்லான ஒரு டாகாக வந்து நான் இது சொல்லுவேன். நீங்கள் வந்து ஃப்ளாட்ஸில் இருக்கீங்க, ஒரு சின்ன ஸ்பேஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த டாகை வந்து நீங்கள் ப்ரிஃபராக வந்து வளர்க்கலாம். ஆனால் மஸ்ட்டு நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து விளையாடணும். ஏன்னா ஹை எனர்ஜி டாக் இது. இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைலி ப்ரிஃபரபிள் டாக்கு. ஃபஸ்ட் டைம் யாருன்னா டாக் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த டாகை வந்து கண்ணை மூடிட்டு போயிருங்க. சூப்பரான டாக்கு. ஏன்னா இதுக்கு அக்ரெஷன் அப்படின்றது வந்து 0னே சொல்லலாம். இது 3 கலரில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபாண்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பிளாக்கு, அதுக்கப்புறமா ஒரு சாக்லேட் கலரில் வந்து அவைலபிளில் இருக்குது. இது 3 கலர் தான். எந்த பேட்சுமே இருக்காது. ஒரு சிங்கிள் கலரில் தான் வந்து இந்த டாக் வந்து வரும். அதே மாதிரி இதோட வால் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி மாதிரி இருக்கும். அதை வச்சு தான் இதை வந்து கண்டுபிடிக்க முடியும் இது லேபர்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ஒரு டாக் வேணும், அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பிளேஃபுல்லாக வந்து ஒரு 1 hour 2 hour வந்து இது கூட வந்து விளையாட முடியும் அப்படின்னா இந்த டாகை வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்கலாம். ஃபுட்டை அளவாக போட்டு சூப்பராக வந்து வளர்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். வீட்டில் ஒரு செல்ல பிள்ளையாகவே இது வந்து இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த லேபர்டார் ரெட்ரீவர் வளர்த்தவங்களா இருக்கட்டும், இல்லை இதே மாதிரி இருக்க கோல்டன் ரெட்ரீவராக இருக்கட்டும், இந்த ரெட்ரீவர் வகை வளர்த்தவங்க யாருமே வந்து வேறு எந்த டாக் ப்ரீடுமே வளர்க்க மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு வந்து அக்ரெஷன் 0. 1க்கு 2 டாகாக கூட அவங்க வந்து வளர்ப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பாசமாக இருக்கும். அவ்வளோ ஒரு அன்பை வந்து இந்த டாக் வந்து ஒரு கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு அன்பை வந்து கொடுக்கும். சூப்பரான ஒரு டாக் ப்ரீட்ஸ் இது ரெண்டுமே. சரி, யார் எந்த டாக் வந்து வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு சஜஷன் வந்து என்னோட பர்சனலான ஒரு சஜஷனை தான் நான் கொடுக்குறேன். நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. நான் வந்து ஒரு டாக் லவர். எனக்கு வந்து டாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச என் நாலேஜை வச்சு நான் இதை வந்து சொல்கிறேன். இதுவே வந்து ஒரு ஃபைனல் கிடையாது. நீங்கள் வந்து பல எக்ஸ்பர்ட்ஸை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இருந்தாலும் என்னோட சஜஷன் என்ன அப்படின்றத வந்து நான் 3 அடிப்படையில் வந்து பிரிச்சிருக்கேன். நம்ம தமிழ்நாட்டோட தட்பவெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து இப்போ சொல்ல போகிறேன். குறிப்பாக சென்னையை வந்து அடிப்படையாக வச்சு நான் வந்து இதை சொல்கிறேன். அதாவது நம்ம வர்க்கத்தை வந்து ஒரு வெப்பமண்டலம். ஸோ இங்கே வந்து 3 விதமாக வந்து நான் ஸ்பேசஸை பிரிச்சுக்கிறேன். முதல்ல வந்து அப்பார்ட்மெண்ட்டுன்னு சொல்லி பிரிச்சுக்கிறேன். வீட்டுக்குள்ளே மட்டும்தான் வளர்க்க முடியும், வாக்கிங் கூப்பிட்டு போக முடியும் அப்படின்றவங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது, பெரிய வீடு தான். இந்த கொஞ்சம் வீடை சுற்றி கொஞ்சம் கார்டன் ஸ்பேஸ் இருக்குது, பார்க்கிங் லாட் இருக்குது, அப்புறம் வீட்டுக்கு மாடி மேலே வந்து மொட்டை மாடி இருக்குது. ஸோ வீட்டுக்குள்ளேயும் வரும், இந்த கார்டன் ஏரியாலையும் சுற்றி வரும் அப்படின்ற ஒரு ஜியோ வந்து பிரிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஃபார்ம் லேண்ட் இருக்குது, வீட்டோட சேர்த்து ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்குது, இல்லை ஒரு பெரிய பண்ணை இருக்குது, ஒரு பெரிய தோப்பு இருக்குது, அதுக்கு வந்து ஒரு டாக் வந்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி 3 ஸ்பேஸாக பிரிச்சுக்கிறேன். சின்ன ஸ்பேஸ், மீடியமான ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக நான் பிரிச்சுக்கிறேன். இதில் சின்ன ஸ்பேஸ், அதாவது அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்க வாக்கிங் மட்டும் கூப்பிட்டு போக முடியும் அப்படின்றவங்க வந்து பீகிள், லேபர்டார், ஷிட்ஸு, மின்பின், சிச்சிச்சூவா,
இந்தியன் ஸ்பிட்ஸ், பொமேரியன், அதுக்கப்புறமா கோல்டன் ரெட்ரீவர். இந்த டாக்ஸ் எல்லாம் வந்து வளர்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் பெரிய வீடு, கொஞ்சம் கார்டன் ஸ்பேஸ் இருக்குது, பார்க்கிங் லாட் இருக்குது, அதுக்கப்புறமா மேலே வந்து மொட்டை மாடி இருக்குது அப்படின்றவங்க வந்து கோம்பை, ஜெர்மன் ஷெப்பர்ட், லேபர்டார் ரெட்ரீவர், கோல்டன் ரெட்ரீவர், கொஞ்சம் பெரிய வீடாக இருந்துச்சுன்னா கன்னி, சிப்பிபாறை. எனக்கு வந்து ப்ரொடெக்ஷனும் வேணும் அப்படின்றவங்க வந்து கோம்பை, ஜெர்மன் ஷெப்பர்ட் இது ரெண்டும் வந்து வளர்க்கலாம். இல்லை எனக்கு ப்ரொடெக்ஷன் வேணாம் அப்படின்றவங்க வந்து கோல்டன் ரெட்ரீவர், லேபர்டார் இந்த டாக்ஸ் மட்டும் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஒரு பெரிய ஃபார்ம் லேண்ட் இருக்குது, எனக்கு வந்து ப்ரொடெக்ஷனும் வேணும் அந்த ஃபார்ம் லேண்டில் அப்படின்றவங்க வந்து ஹை எனர்ஜி டாக்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கன்னி, அதுக்கப்புறமா கிரேட் டேன், அதுக்கப்புறமா ஜெர்மன் ஷெப்பர்ட், டாபர்மேன் இந்த டாக் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். சூப்பரான ப்ரொடெக்ஷன் கொடுக்கும், நல்ல ஒரு ரன்னிங் எபிலிட்டியும் நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் எபிலிட்டியும் உள்ள, உங்களுக்கு நம்ம தட்ப வெட்பத்துக்கு பிரச்சனை கொடுக்காத டாக் வந்து இந்த நான் சொன்ன இந்த லிஸ்ட் டாக்ஸ். ஏன் ப்ரோ இதில் வந்து பக்கை விட்டுட்டீங்க, அதுக்கப்புறமா ஹஸ்கியை விட்டுட்டீங்க அப்படின்னு வந்து கேட்கலாம். நான் முன்னாடியே சொன்னேன், நம்ம தட்ப வெட்பத்துக்கு ஏற்ற டாக்ஸை தான் நான் வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஃபைனல் லிஸ்ட்டு கிடையாது. உங்களுக்கு வந்து நீங்கள் பல எக்ஸ்பர்ட்ஸை கன்சர்ன் பண்ணி உங்களால் அந்த ஃபெசிலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபாரின் பிரீட்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏரியாலே இருக்க நம்ம ஏரியா ஸ்ட்ரீட் டாக்ஸ்லேயே வந்து குட்டி போட்டிருக்கோம். அது மதரை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல ஹெல்த்தி மதராக இருந்துச்சுன்னா அதோட குட்டியே எடுத்து நீங்கள் வந்து வளங்க. இது வந்து இந்தியன் பறையான்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா ப்ரீடோட மிக்ஸாகவும் இருக்கும். ஃபாரின் ப்ரீட் இருக்கலாம், இல்லை நம்ம ஊர் நாட்டு நாய்களோட மிக்ஸாகவும் இருக்கலாம். இப்படி எந்த மிக்ஸில் ஒன்றாலும் இந்த ஸ்ட்ரீட் டாக் வந்து இருக்கலாம். மறக்காமல் ரேபிஸ் ஊசியும் அதுக்கப்புறமா இதுக்குன்னு வேக்சின்ஸ் வந்து இருக்கும். அந்த வேக்சின்ஸை வந்து நீங்கள் நார்மல் கவர்மெண்ட் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் இதுக்கு வந்து போட்டு நீங்கள் வந்து வீட்டில் வளர்க்கலாம். நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இதை வளர்க்கலாம். நீங்கள் எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் இது வந்து ஈஸியாக வந்து மேட்ச் ஆகிடும். பெரிய வீடாக இருந்தாலும் சரி, சின்ன வீடு இருந்தாலும் சரி, இல்லை மீடியமாக இருந்தாலும் சரி. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து வளர்க்குறாங்க. நம்ம ஊரில் வந்து அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. நம்ம ஸ்ட்ரீட் டாகே நல்ல ஹெல்த்தி மதராக இருக்கா, அது குட்டி இருக்கா, அதை அடாப்ட் பண்ணி அதை வந்து வளங்க. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு அப்படின்ட்டு வந்து சொல்லுவேன். உங்களுக்கு ஃபுட் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், அது மெயின்டெனன்ஸும் கம்மியாக இருக்கும், அதுவும் பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். உங்களுக்கும் வந்து செம்ம ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கும், பயங்கர பாசமாகவும் இருக்கும். ஸோ பெட்டர் ஆப்ஷன் நான் சொல்கிறது, நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸை மேக்ஸிமம் வந்து அடாப்ட் பண்ணி வளர்க்க பாருங்க. இல்லை உங்களுக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேயே வந்து ஒரு ட்ரீம் டாகாக வந்து ஒரு ஃபாரின் பிரீட் டாக் வந்து இருந்திருக்கலாம். உங்களுக்கு அது வேணும்னா உங்கள் இஷ்டம், நீங்கள் வந்து எடுத்து வளர்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, அதுக்கு நம்ம தட்பவெட்பம் வந்து சூட் ஆகுமா, நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சுட்டு 1-2 வாட்டி யோசிச்சுட்டு அந்த டாக் வந்து வாங்குங்க. ஏன்னா நிறைய பேர் வாங்கிட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து அப்படியே அனாதையாக விட்டுடுறாங்க, பாவமாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப வேதனையாக இருக்கும். ஸோ பெட்டர் உங்களால் வளர்க்க முடியும், உங்களால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த ஃபாரின் பிரீடை வந்து எடுத்து வளங்க. ஃபேமஸான நிறைய டாக் பிரீட்ஸே நான் வந்து இதில் வந்து இன்க்ளூட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் டால்மேஷனாக இருக்கட்டும், புள்ளிக்குட்டாவாக இருக்கட்டும், இல்லை அக்கீட்டாவாக இருக்கட்டும். நேரமின்மை காரணமாக இந்த ஸ்பெஷலான டாக் பிரீட்ஸ்லாம் இருக்குல்ல, நான் மென்ஷன் பண்ணாத டாக் பிரீட்ஸ், இது எல்லாத்தையுமே ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். அந்த பிளேலிஸ்ட்டில் கம்ப்ளீட்டாக வந்து ஒவ்வொரு டாக் அப்டேட்டும் வந்து உங்களுக்கு வந்து வரும். இது போல் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களை போலவே டாக்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.